கட 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 கடன்னு அடிச்சார் பாருங்க. இது ஒரு வகையான பேச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதிக்கிற மனசு பேசுகிற பேச்சு. கேட்குறவங்க அதை கேட்டோன்னே அப்படியே ரத்தம் கொதிக்கணும். அப்படி பேசுகிற மாதிரி தம்பா அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு. அதற்கு பதில் சொல்லணும். நிறைவாக நாட்டிற்கே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய தனபால். நாட்டு சுதந்திரத்தினுடைய பயன் வீட்டுக்கு கிடைச்சிருக்குதா இல்ல நாட்டுக்கு கிடைச்சிருக்கா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு வீட்டுல எங்க சுதந்திரம் இருக்குது? 4 நாளைக்கு முன்னால பக்கத்து வீட்டு ஆளு சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தவன் பேந்த முழிச்சிருக்கிறா, இருக்கு பார்த்துருக்கிறா, விரைச்சு பார்த்துருக்கிறா. நைட்டு 8 ஆனனும் போய் சமையல் கட்டை சாத்திட்டு 10 நிமிஷமா வரலையா. அப்புறம் திடீர்னு புகையோட வெளியே வந்தானா, கையில காப்பி ஆத்திட்டே வந்தாப்லையா. பொண்டாட்டிக்கு பயமாயிருச்சு. பக்கத்து வீடு நானு, என்ன கூப்பிட்டாப்புல தனபாலன்னு, உங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சாயந்தரம் வந்தாப்புல இருந்து பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறாப்புல. இப்ப கூட பாருங்க பெட்ரூம்ல போய் கதவை சாத்திட்டாரு. என்னன்னு கேளுங்க. என்னடா ஆச்சுன்னு. உனக்கு தெரியாதா? தெரியலடா. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு தெரியாதா? தெரியலடா. 20 வருஷத்துக்கு முன்னால பிளாஷ்பேக் கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் என்னடா, அன்னைக்கே எங்க மாமனார் சொன்னாரு, ஒன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்க, அப்படி பண்ணலீன்னா உன்னை ஜெயில 20 வருஷம் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. உன் பேச்ச கேட்டு இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க மாமனார் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு விடுதலை நாளுன்னா. பையன்கிட்ட கேட்டேன், உலகத்திலேயே மிக சிறந்த காகிதம் எதுடான்னு கேட்டேன் என்னுடைய மாணவன் கிட்ட. நல்லா படிக்கிற பையன் எந்திரிச்சு சொன்னா, சார் உலகத்திலேயே மதிப்பு மிக்க காகிதம் எது தெரியுமா? நான் எழுதிய விடைத்தாள், ஆன்சர் சீட். ஏன் என்று சொன்னால் என்னை உயர்த்தியது இதுதான், 200க்கு 200 மார்க் வாங்கின பேப்பர் இந்த பேப்பர் தான் சொன்னான். பக்கத்தில் இருந்த பையன் இன்னொருத்தன் சொன்னா, எந்திரிச்சு கொஞ்சம் நிறுத்துடா, உலகத்திலேயே மதிப்பு மிக்க பேப்பர் என்ன தெரியுமா? என் காதலி எனக்கு முதல்ல ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்தா பாரு, அந்த லெட்டர் தாண்டா மிகப்பெரிய பேப்பர்னா. அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லிச்சு, இதெல்லாம் ஒரு பேப்பரா? எங்க அப்பா பணத்தை கட்டுக்கட்டா எண்ணுவாரு பாரு, அந்த பேப்பரை விட உலகத்துல வேற எந்த பேப்பரும் கிடையாது நாப்ல. இன்னொரு பையன் எந்திரிச்சு சொன்னா, இதெல்லாம் என்னடா சின்ன பேப்பரு, எங்க அப்பா வச்சிருக்காரு பீரோல பத்திர பேப்பரு, அது இருக்குது பாரு, அதுதான்டா பெருசுனா. ஒரு புத்திசாலி பையன் எந்திரிச்சு சொன்னா, இந்த பேப்பர்கள் எல்லாம் நாட்டிலே மிக உயர்ந்த பேப்பர்கள் அல்ல. எந்த பேப்பர் தெரியுமா மிக உயர்ந்த பேப்பர்? 18 வயது ஆனவுடன் என்னை யார் ஆள வேண்டும் என்பதை என்னை நிர்ணயிக்க சொல்லுகின்ற வாக்குச்சீட்டு தான் உலகத்திலே மிக உயர்ந்த பேப்பர் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், கடைகோடியிலே பிறந்திருந்த கடைசி குடிமகனை கூட இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஆக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தினுடைய பயன். நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் சொத்திலே சம உரிமை பெற்று சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னது நாட்டுக்கு கிடைத்த பயன். பெண்களுக்கு சுதந்திரம் வீட்டிலே எங்க இருக்கிறது? சுதந்திரம் கிடைத்த பிறகு நாட்டிலே இருக்கிறது சுதந்திரம். வரதட்சணை கூடாது, ஜாதி ஒழிப்பு கூடாது, மூட நம்பிக்கை கூடாது என்று நாட்டிலே சுதந்திரத்தினுடைய பயன் கிடைத்திருக்கிறது. வீட்டில் கிடைச்சிருக்காமா? நான் கேட்கிறேன். எத்தனையோ சுதந்திரத்தினுடைய பயன் நாட்டில் இருக்குதா? வீட்டில் இருக்குதா? மூட நம்பிக்கை ஏத்தி வச்சுட்டு சோசிகாரன் சொல்றான்ட்டு சுதந்திரத்தையே பறி கொடுத்துருமே. எங்க ஊர் கோயம்புத்தூர் பிறகு பரம்பரையா பஞ்சு தொழில் செஞ்சுட்டு இருந்தா. ஒரு ஜோசிகாரன் வந்து சொன்னா, இந்த குடும்ப விருத்தியாகணும்னா இரும்பு தொழில் செஞ்சா தான் முடியும்னா. பஞ்சு தொழில் உழுத்து போட்டு சோசிகாரன் சொன்னா இரும்பு தொழிலுக்கு போனா, இருக்கிற தொழிலும் இல்லாம வீணா போயிட்டான். சுதந்திரம் எங்க இருக்குது நான் கேட்கிறேன். ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா பிஇ படிக்க சொன்னாரு சார், அப்புறம் எங்க அம்மா டாக்டருக்கு படிக்க சொல்றாப்ல, அப்புறம் எங்க அண்ணன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு எம்பிஏ முடுறா, வெளிநாட்டுல வேலைன்னு சொல்றாப்ல, என் தங்கச்சி சொல்றா எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன் ஒரு ப்ரொஃபஸர் ஆயிடலாங்கிறா. நீ என்னடா பண்ண? எதுக்கு பொல்லா பண்ணு, நான் +2 போடவே நின்னுட்டேனுங்கிறா. எங்க இருக்குது? நல்ல வேளை சுதந்திரம் வீட்டிலாவது இருக்குதே என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். ஆனால் சில பேர் இன்னும் சுதந்திரமே கிடைக்கவில்லை, சுதந்திரமே பயனில்லை என்று சொல்லுகிறார்கள். இதே மாதிரி கண்ணதாசனை போல ஒரு கவிஞரிடம் கேட்டேன், சுதந்திரம் எப்படி என்று சொன்னார், இரவில் வாங்கிய சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லுகிறார். அதே ஜோசிகாரன் கிட்ட கேட்ட சுதந்திரம் எப்படின்னு கேட்டா, ஜோசிகாரன் சொல்றான், சுதந்திரம் ஆகஸ்டிலே பெற்றனால் இன்னும் நாடு கஷ்டத்திலேயே இருக்கிறதுங்கிறான். ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டா சுதந்திரம் எப்படியா இருக்குதுன்னு கேட்டா, 8வது மாசத்துல பிறந்ததுனால கொஞ்சம் குறைப்பிரசவமா தான் இருக்குது, ஒரு 9 மாசத்துல வாங்கியிருந்தாலும் கூட நல்லா இருக்குங்கிறா. அப்போ ஒவ்வொருவருடைய பார்வை இப்படி இருக்கிறது. சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? சுதந்திரத்தினுடைய பயன் எங்க இருக்கு தெரியுமா? ஜவஹர்லால் நேரு இந்திய சுதந்திரம் பெற்ற விட முதல் பஞ்சாபுக்கு போறாரு.
பஞ்சாப்ல இருக்கின்ற ஒரு இளைஞன் கேட்கிற சட்டை புடிச்சான் பிரதமர் நேருவுடைய சட்டைய. சுதந்திரம் கிடைச்சா இந்த நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடும் சொன்னையே, எங்கயா ஓடுதுன்னு கேட்டாப்புல நேரு சொன்னார், பாலாறும் தேனாரும் ஓடுவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரனுடைய சட்டையே ஒரு சாதாரண குடிமகன் பிடித்து கேட்கிறாய் என்று சொன்னால் இதுதான் சுதந்திரம் என்று சொன்னார். இந்த சுதந்திரம் வீட்டுல எங்க இருக்குது நான் கேட்கிறேன். இங்க நான் பேசுறது இல்ல, இவ்வளவு சுதந்திரமா? இது இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைத்த நாட்டினுடைய பையன் வீட்டுல பேச முடியுமா? என்னுடைய நாடு எத்தனை உரிமைகளை கொடுத்திருக்கு தெரியுமா? சமத்துவ உரிமையை, பேச்சுரிமையை, எழுத்துரிமையை, சொத்துரிமையை, சமய வழிபாட்டுரிமையை, கல்வி கலாச்சார உரிமையை, அரசியல் நிவாரணம் கோரும் உரிமையை என்று எண்ணற்ற உரிமைகளை இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்குது சுதந்திரத்தினால் பயலால். ஆனால் வீட்டில ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு அன்னதாசன் சொன்னாரே, நாட்டில் இத்தனை பேர் டாய்லெட் இல்லாம இருக்கிறாங்க, இத்தனை பேர் படிக்காம இருந்தாங்க, இத்தனை பேருக்கு நிதி இல்லாம இருந்தது, இத்தனை பேர் பசியால் இருக்கிறாங்க கேட்டாரே, உன்னுடைய நாடு முதல்ல எப்படி இருந்தது? ஆங்கிலேயனுடைய அடிமையிலே பூஜ்ஜியத்திலே இருந்து தொடங்கியது உன்னுடைய நாடு. நம்மளுடைய நாடு அப்படித்தானே தொடங்கியது. ஆனால் இன்று சுதந்திரத்தினுடைய பயன் நாட்டிற்கு எப்படி கிடைத்திருக்கிறது தெரியுமா? எழுத்தறிவு சுதந்திரத்தின் போது 12% இருந்தது, இப்பொழுது 62% என் நாடு வளர்ந்திருக்கிறது. பசுமை புரட்சியின் காரணமாக இன்று பால் உற்பத்தியிலே உலக நாட்டிலேயே இந்தியா தான் முதலிடத்திலே இருக்கிறது என்றால் வளர்ச்சி இல்லையா? விவசாய பசுமை புரட்சி, ஏற்றுமதி செய்கிறது தானியத்தை என்னுடைய இந்திய தேசம். இந்த வளர்ச்சி இல்லையா சுதந்திரத்தினால? இன்னும் சொல்லட்டுமா, அமெரிக்காவில் கூட பூகம்பம் வந்தது, ரீட்டா கேத்ரியா என்கின்ற மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. அமெரிக்கா அதை சரி கட்டுவதற்கு திக்குமுக்கு ஆடியது. ஆனால் இந்தியாவிலே சுனாமி பேரலை வந்தது, எந்த தேசத்தையும் கையேந்தவில்லை, என் நாடு எழுந்து நிமிர்ந்து நின்றது என்று சொன்னால் அதுதான் சுதந்திரத்தினுடைய பயன். இந்திய தேசத்திலே எத்தனையோ குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள் இருந்தது. என் தேசம் ஊனமுற்ற தேசமாக இருந்தது. இன்று இந்த சுதந்திரத்தினுடைய பயன் என் நாடு இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? போலியோ இல்லாத உலகமாக இந்திய தேசம் இருக்கிறது. இளைஞர்களே, கலாம் அவர்களுடைய 20-20 கனவு வெறும் நம்முடைய அவர்களுக்கு நன்றி செலுத்திலே மட்டுமல்ல, 20-20 நம் தேசம் வல்லரசாக வேண்டும், அதுதான் நாம் அவர்களுக்கு செய்கின்ற காணிக்கையாகும் என்று சொல்லி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.